எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலனை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 11/8/2026 தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 26ஆம் நாள், சிவராத்திரி தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. காலை கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி சதுர்சதி திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் 2 மணி வரை பத்திரை, பின்பு சகுனி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:30 முதல் புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் கேட்டை, மூலம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம் முழுமையா இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சூரியன், புதன், சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சிவராத்திரி அப்படிங்கிறது நம்ம சிவபெருமான் வழிபாடு. மகா சிவராத்திரி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாத சிவராத்திரி என்றும் சிவனாலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பை தரும். அதுவும் செவ்வாய்க்கிழமை சிவராத்திரிங்கிறது அதீதபட்சமான வாய்ப்புகளை நமக்கு தேடித்தருகின்ற நாளாகத்தான் இருக்குது. அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த நாளை பயன்படுத்தணும். இறையருள் ஒரே நாளில் போய் நின்று எல்லாம் கேட்டு பெற முடியாது. படிப்படிப்படியாக இறைவனை நம்ம அடைகிற வழி போகிறது இந்த வழிபாட்டு முறை மாத்திரமே. அப்போ வழிபாட்டு முறை மேற்கொள்ளும் சிறப்பை தரும். இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பற்றி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாளில் நம்ம கரெக்டான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும். புரியுதுங்களா? அதுவும் கர்ப்பஸ்திரீகள் கவனமாக இருக்கணும். வெளி உலகத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த நேரங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மேலோங்கும். அதாவது எப்போதும் சொல்லுவாங்க, நாளைக்கு தானே சூரிய கிரகணம், ஏன் இன்னைக்கே அப்படின்னா, 9 மணியிலிருந்து 1:27 வரலும் ஆரம்பம், முடிவு இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாளில், அதுவும் சூரிய கிரகணத்தன்னைக்கு இந்த உடல் கிருமிகள் ஏற்படுகின்ற நாளாக தான். கிரகணம்னாவே நமக்கு சூரியன் சந்திரன் மறைவுன்னு எடுத்துக்கணும். சூரியனுக்கு முன்னாடி கிரகத்தோட தன்மை. இப்போ சூரியன் இருக்கிறாரு, அந்த பாதை வட்டத்தில் ராகு கேதுக்களோட ஆதிக்கம் இருக்கும். அப்போ ஒரு வெளிச்சம் மறைக்கப்படுகிறது. அப்படி மறைக்கப்படும் போது என்ன ஆகும்? உலகத்தோட சீதோஷ் நிலை அல்லது இந்த பிறப்பியல் தத்துவங்கள் இதெல்லாமே கொஞ்சம் மாறும். அதனால இந்த நாளை பூஜை புனஸ்காரத்துக்கு பயன்படலாம். இல்லை யோகங்கள் பண்ணுறவங்க, தவங்கள் பண்ணுறவங்க, மந்திர சித்திகள் அடைகிறவங்க அடையலாம். பொதுவாக அந்த நேரத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருந்தால் போதும். அதை மட்டும் சரி பண்ணுங்க. இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைமே எப்போதும் செலவுகள் 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 செலவாவதேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற வரவுகளும் வரும், அதை கவனிக்க மாட்டாங்க. நான் இது பண்ணேன், அந்த செலவு பண்ணேன், இந்த செலவு பண்ணேன். எல்லாமும் எல்லோருக்கும் கிடைக்கின்ற அமைப்பு இருக்கிறது. மேஷத்தை பொறுத்த மட்டில் சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். எது வேணாலும் வரும், எப்படி வேணாலும் நடக்கும். நடக்காமல் வராமலாம் கிடையவே கிடையாது. அற்புத பலன்கள். இந்த நாளில் செலவுகள் கூடுதே தவிர வரவுகள் மேலோங்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. கிரகத்தன்மையில் சூரியன், சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன் பயணங்கிறது 4ஆம் இடத்துல ரொம்ப அற்புத விஷயங்கள் நடக்க காத்திருக்குது. பிரயத்தானத்தை பார்க்கறதுக்கும் போது எல்லா வகையான நன்மைகளுமே நடக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான ஒரு நாள். வாழ்த்துக்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டம் உண்டு, எல்லாமும் கிடைக்க பெறுன்றது மட்டும் குறிப்பாக எடுத்துக்கணும். எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தாண்டியும் ரொம்ப அற்புத பலன்கள் கிடைக்கும். 2 செவ்வாய் இருக்கிறது வாய்ப்பு, ராசி அதிபதி 5 இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை செவ்வாய் பயணம், சந்திரனின் பயணம், சூரியனின் பயணங்கிறது ஒரு வாய்ப்பு. ராசி அதிபதியோட இத்தனை கிரகங்கள் பயணம் பண்ணுது. அப்போ நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடைந்தே தீரும். இது நடக்குது அது நடக்குதெல்லாம் கிடையாது. எல்லாமும் உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும். இது கிடைக்கலேங்கிற வருத்தமே பட தேவையில்லை. அற்புத கடாட்சங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா யோகமான அமைப்புன்றது 4 கிரக சேர்க்கை ப்ளஸ் நமக்கு வர வேண்டிய பணம், பொருளாதார வரவுகள், உடல் தொந்தரவுகள், வெளிவட்டார பழக்கங்கள் இருக்கிற நன்மைகள், இது எல்லாமே கிடைக்கும். ரொம்ப கிடைக்கல போல வரலங்கிற ஒரு தன்மை மாறி நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடுச்சு, நம்ம கிடைச்சிருச்சுங்கிற அமைப்புலாம் கடகத்திற்கு வரும். புரியுதுங்களா? பொதுவாக கணவன் மனைவி பிரச்சனை தீரும். ஏன்னா அப்போதான் நீ விட்டு கொடுத்துருக்கு வருவீங்க. ஏன்னா இப்போ விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நடந்தே தீரணும், யார் எது செஞ்சாலும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரத்தோடு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செலவினங்கள் மாறிடும். நீங்கள் ஹாப்பி லைஃப்குள்ளே வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட யோகமான நாள் கடகத்திற்கு இன்று. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதீதமான மனக்கவலை நேருகின்ற நாளாக இருக்குது. கவனமாக இருங்க. எங்கே நேரும் அப்படின்னா சொல்கிற வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடும். புரியுதுங்களா? வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் சர்ச்சைகள் வந்து மறையும். தாயார் அல்லது பிள்ளைகள் வழியில் கவனமாக இருங்க. இந்த நாள் ஒரு எச்சரிக்கை தருகின்ற நாளாக இருக்கிறது. கவனத்துடன் இருப்பது சிறப்பை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால ஒரு அற்புதமான நாள், சிறப்பான நாள், உற்சாகமான காணப்படுவீங்க. ஆஹா, நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு அப்ளாஸோட இந்த நாள் உங்களுக்கு தொடங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பதற்கு இதனால் வந்து மகிழ்ச்சியான நாள், கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலும் லாபங்களும் உண்டு, பயணங்களால் அனுகூலம், எதிரிகள் இல்லாமல் போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். இந்த நாள் வந்து கொஞ்சம் கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாம உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. தேவையில்லாத ஒரு சச்சரவுக்குள்ள மாட்டாம இருந்தீங்கன்னா போதும், மீது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும், மகிழ்ச்சியா நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் கிடையாது. கவனமா இருக்கணும். எது எடுத்தாலுமே சந்தேக உணர்வுடனே செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. உடல் தொந்தரவு, மன தொந்தரவு, பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியுது. அதனால வந்து கவனமா இருப்பது மகரத்தை பொறுத்து ஒட்டி இந்த நாள் வந்து சிறப்பை தரும். கும்பராசி என்பதற்கு இதனால ரொம்ப மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், என்றோ செய்துகின்ற வேலைக்கு இன்றைக்கு பலன்கள் உண்டு. புரியுதுங்களா? ஏற்ற இறக்கங்களோடு இருந்த வாழ்க்கை ஒரு சிரமனா போகும். வெற்றி உங்கள் காலுக்கடியில் வந்து நிற்கிற மாதிரி மகிழ்ச்சிகள் உண்டு, ஏராளம். மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இதனால் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பதற்கு இதனால் வந்து சிறப்பான நாள். உழைப்பு. இப்போ மீனத்தை பொறுத்தவரை உழைப்பு உழைப்பு உழைப்பு, நல்லது நடக்கணும், நல்லபடியாக இருக்கணும், நல்லது போகணும், நாம நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், மாதிரி நிறைய விஷயங்கள் தன்னை சார்ந்தே யோசிப்பாங்க, பிறருக்காக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இறக்க குணம் கொண்டவங்க தான். தன்னை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் ஒரு முதன்மை ராசி எதுனா மீனராசி தான். அப்போ அந்த மீனத்துக்கான
பலன்கள் பார்க்கும்போது உயர்வான எண்ணங்கள் அவர்களை வாழ வைக்கும், உயர்வான நடத்தைகள் அவர்கள் வாழ வைக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ல் குரு, ராசி அதிபதி 5ஆம் இடத்துல புதன் சூரியனோட எல்லா பலனும் சேர்ந்து கிடைக்கும். உழைக்காமலே எல்லா பலனும் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அந்த எண்ணத்துக்கு வரணும். நமக்கு இன்னைக்கு எல்லாம் வருதுன்னு நினைச்சா வளர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.